ஹாய் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி வந்து ஒரு ஹியூஜ் கிட்ஸ் ட்ரெஸ் ஹால் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காட்டன் சாரீஸ் ஹால் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அதை இன்னும் செக் அவுட் பண்ணலைன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ட்ரெஸ் வந்துட்டு ஒரு ஃப்ராக், நல்ல ஒரு பிங்க் ஒரு இந்த ஆனியன் பிங்க் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கலரில் இருக்கிற ஒரு மேக்ஸி ட்ரெஸ். ஃபுல் லென்த் கிடையாது, ஆல்மோஸ்ட் ஒரு ஆங்கிள் லென்த் கிட்ட வரும். ஃபேப்ரிக் வந்துட்டு ஜார்ஜெட் அண்ட் இது கூட ஒரு பிளாக் பெல்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ சப்போஸ் நமக்கு வித்து ஜாஸ்தியாக இருந்தால் கூட நம்ம பெல்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக் வந்துட்டு ரவுண்ட் நெக் அண்ட் பின்னாடி ஜிப்பும் கொடுத்துருக்காங்க இதுக்கு. அண்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் தான், ஒரு மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை ஒரு கேப் ஸ்லீவ்னு சொல்லலாம். ஸோ நார்மல் ஸ்லீவ்ஸை விட இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்துட்டு வித் லைனிங் தான் வருது, காட்டன் லைனிங் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 309. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் மேக்ஸி டைப் ட்ரெஸ் தான், பட் இது வந்து கொஞ்சம் ஃபுல் லென்த்தே வரும். இதோட கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர், ஒரு மாதிரி டபுள் ஷேட் மாதிரி இருந்துச்சு இது. ஸோ லைட்டில் ஒரு கலரும் டார்க்னஸில் இன்னொரு கலருமா இருந்தது. அண்ட் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் பிளெண்ட் அண்ட் கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கும் இந்த ட்ரெஸ். ஸோ இது வந்து நம்ம பார்ட்டி வேர் அந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ரெஸ்க்கு பின்னாடி நாட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா பெல்ட்டும் இருக்குது, பெல்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் அண்ட் ஸ்லீவும் வந்துட்டு ஷார்ட் ஸ்லீவ் தான். அண்ட் இது ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்லீவ். அண்ட் சைஸஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4 to 15 இயர்ஸ் கிட்ட இருக்குது. இது வந்து நான் வாங்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 355 rupees கிட்ட இருந்தது. அண்ட் மெட்டீரியல் வந்து காட்டன் பிளெண்டாக இருந்தாலும் நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக இருந்தது. அண்ட் அகெயின் ஒரு காட்டன் ஃப்ராக். இதோட செஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாஸ்டிக் மாடலில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்லீவ் வந்துட்டு ஷார்ட் ஸ்லீவ் தான், பஃப் மாடலில் இருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்துட்டு நான் வாங்கும்போது 533 rupees. நல்ல ஒரு ஃப்ளேர்டு மாடல் ஃப்ராக் இது. இதுக்கு இன்னர் லைனிங் எதுவும் கொடுக்கல, ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது ஏதாவது இன்னர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட சைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 to 14 இயர்ஸ்க்குள்ளே இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு நீ லென்த் ஃப்ராக் தான், ஸோ லாங் கிடையாது. நெக்ஸ்ட் அகெயின் ஒரு ஃப்ராக். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் ஃபேப்ரிக். இதுவும் அகெயின் ஒரு நீ லென்த் ஃப்ளேர்ட் ஃப்ராக். அண்ட் இந்த ஃப்ராக்ல இந்த மல்டி கலர்ட் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கும் நம்ம பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அவங்க பெல்ட் கொடுக்கல, பட் நம்ம பெல்ட் யூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான். ஷார்ட் ஸ்லீவ்ஸ்ன்னு சொல்கிறத விட ஸ்லீவ்லெஸ்ன்னு தான் சொல்லணும், ஏன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அந்த ஸ்லீவ். அண்ட் நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்டு நெக். அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 300 to 400 கிட்ட இருந்தது, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அண்ட் அகெயின் இதுவும் வந்துட்டு 5 years to 14 years அந்த சைஸ் ரேஞ்சில் இருந்தது. அண்ட் அகெயின் ஒரு ஃப்ராக். அண்ட் இந்த தடவை நான் நிறைய ஃப்ராக் மாடல் தான் நான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ இந்த வீடியோஸ் எடிட் பண்ணும்போது தான் நான் பார்க்குறேன் எவ்வளோ ஃப்ராக்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ஃப்ளேர்ட் மாடல் ட்ரெஸ் இது. அண்ட் இதோட சைஸ் ரேஞ்ச் வந்துட்டு 7 to 14 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு 339 rupees. அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா நீ லென்த் அண்ட் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா க்ரீப். அண்ட் ஸ்லீவ் வந்துட்டு பஃப் ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ நான் காமிக்கிற இந்த 3 மாடலுமே பார்த்தீங்கன்னா செஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் மாடலில் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு சேம் மாடல் ஃப்ராக், பட் டிசைன் மட்டும் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்கும். டிசைன் அண்ட் கலர் ரெண்டுமே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த மாடல், ப்ரைஸ் ரேஞ்ச், ஃபேப்ரிக் இது எல்லாமே வந்துட்டு சேம் தான்.
இதுவும் அகெயின் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ராக்னு சொல்வேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 575. அண்ட் இதோட சைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்குமே இருக்குது. அண்ட் மெட்டீரியல் வந்துட்டு ஒரு மாதிரி காட்டன் பிளெண்ட் மாதிரி தான் இருந்தது. அண்ட் லென்த் வந்துட்டு நீ லென்த். அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பஃப் மாடலில் இருக்கும். அண்ட் இதுக்கு இன்னர் லைனிங் எதுவுமே கொடுக்கல. அண்ட் இந்த ஃப்ராக்குக்கு ஒரு பெல்ட் இருக்குது, பட் இந்த ட்ரெஸ் கூட அவங்க அனுப்பல. ஸோ இந்த ட்ரெஸ் வந்துட்டு நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாரல் பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் அந்த ஃப்ரில் டைப் ஸ்கர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி மாடல் ஃப்ராக் இது. அண்ட் நெக்ஸ்ட் அகெயின் அதே மாடலில் இது ஒரு ஃப்ராக், பட் இந்த ஃப்ராக்குக்கு வந்துட்டு ஃபுல் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஒரு மாதிரி பஃப் மாதிரி தான் வரும், பட் ஸ்லீவ்ஸ் வந்துட்டு ஃபுல் ஹேண்ட் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பேஜ் கலரில் வித் ஃப்ளாரல் பிரிண்ட் அண்ட் ஃப்ரில் டைப் மாடல் ஃப்ராக் தான் இது. அண்ட் அகெயின் இதுவுமே நீ லென்த்து தான். இந்த ஃப்ராக்குக்கு பெல்ட் கொடுத்துட்டாங்க. அதே டிசைன் தான், அந்த ஃப்ராக்கில் இருக்க டிசைன் இருக்கு இல்லையா, ஸோ அதே டிசைனில் பெல்ட் வரும். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் பிளெண்ட். அண்ட் சைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 to 14 இயர்ஸ் வரை இருக்குது. அண்ட் இந்த ஃப்ராக் நான் வாங்கும்போது 488 ருபீஸ்க்குன்னு வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ஃப்ராக் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் மல்டி கலர்டு ஃப்ராக்குன்னு சொல்லுவேன். இதில் வந்து பிரிண்டட் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இதோட சைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 to 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் ஃபேப்ரிக் வந்துட்டு க்ரீப் மெட்டீரியல். அண்ட் நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 437 ருபீஸ். அண்ட் இதோட ஸ்லீவ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ் தான், ஒரு மாதிரி பஃப் மாடலில் வரும். அண்ட் லென்த் வந்துட்டு நீ லென்த், அதாவது நீயை விட கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இதுக்கும் இன்னர் லைனிங் எதுவுமே கொடுக்கல. அண்ட் இந்த ஃப்ராக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ராக். இது வந்து காட்டன் பிளெண்ட் மெட்டீரியல். அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 549 ருபீஸ். அண்ட் இது ஒரு நீ லென்த் ஃப்ராக் தான். அண்ட் சைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 years to 14 years வரைக்கும் இருக்குது. அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்துட்டு ஷார்ட் ரெகுலர் ஸ்லீவ்ஸ் அண்ட் வித் ரவுண்ட் நெக். அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா பிலோ த நீ லென்த், அதாவது மிடி சைஸ் லென்த். அண்ட் இதுக்குமே வந்து இன்னர் லைனிங் கொடுக்கல. அண்ட் இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா காட்டன் ஃப்ராக், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த சம்மர் டைமுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்வேன். பட் இது ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக். அண்ட் நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500ன்னு நினைக்கிறேன். அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்துன்னு சொல்கிறத விட ஆங்கிள் லென்த்துன்னு சொல்லலாம். அண்ட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க. அகெயின் இதுக்குமே வந்து இன்னர் லைனிங் கிடையாது. ஸ்லீவ்லெஸ் போடாதவங்க வந்துட்டு எதர் ஷ்ரக் ஆர் ஓவர் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ள ஒரு டிஷர்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரிக் பிரிண்ட் கொடுத்துருக்க ஒரு ஃப்ராக் ஆர் ஏலைன் ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். இதோட சைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 7 years to 14 years கிட்ட கொடுத்துருந்தாங்க. நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்துட்டு 468 ருபீஸ். பட் மெட்டீரியல் வந்துட்டு பாலிஸ்டர் மெட்டீரியல். நெக் வந்துட்டு வி நெக். அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா நீ லென்த். ஸ்லீவ் வந்துட்டு ஃபுல் ஹேண்ட் தான். அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராயல் ப்ளூ வித் ஒயிட் கலர்னால ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் அகெயின் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளேர்டு ட்ரெஸ்ன்னு சொல்வேன். இது வந்துட்டு ஜீன் ஆர் லெக்கிங்க்கு வந்துட்டு பேர் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் லென்த் வந்து அபவ் த நீ லென்த் அண்ட் ஜார்ஜெட் மெட்டீரியல். பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், ஒரு மாதிரி சில்வர் ஸ்டாண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் வேஸ்ட் ஏரியாவில் எலாஸ்டிக் மாடலில் கொடுத்துருப்பாங்க. ஸ்லீவ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் கிடையாது, கிட்டத்தட்ட அந்த ஆர்ம் லெவல் கிட்ட இருக்கும். அண்ட் ரொம்ப ஃப்ளோவியாக இருக்கும். இன்னர் லைனிங்கும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அகெயின் ஒரு ஃப்ராக். இது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல். அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து லாங் கஃப் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா நீ லென்த். அண்ட் நெக் வந்து வீனக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுவுமே நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 ரேஞ்ச் கிட்ட இருந்துச்சு. இதுக்கு இன்னர் லைனிங் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இது வந்துட்டு ஒரு காட்டன் ஷர்ட், கிட்டத்தட்ட ஒரு நீ லென்த் அளவுக்கு இருக்கிற ஒரு காட்டன் ஷர்ட், மல்டி கலர் ஷர்ட் அண்ட் 3/4 ஸ்லீவ் வித் காலர்டு நெக் அண்ட் ஃப்ரண்ட் ஓப்பனிங் ஷர்ட் மாதிரி நம்ம இதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது அகைன் ஜீன் லெகிங்ஸ்லாம் இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரெஸ் அகெயின் ஒரு A-லைன் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸோட சைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரை இருக்குது. ஃபேப்ரிக் பாலிஸ்டர், ஸ்லீவ்ஸ் வந்து லாங் கஃப்ட் ஸ்லீவ்ஸ், க்ரீப் ஃபேப்ரிக் வித் ரவுண்ட் காலர்டு நெக், லென்த் பார்த்தீங்கன்னா அபவ் த நீ இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட பாடி பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரண்ட் கலர்ஸில் நல்ல மல்டி கலர்டு பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அதே இது வந்து கான்ட்ராஸ்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்துட்டு நம்ம லெக்கிங் ஆர் ஜீன் கூட பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து ஒரு க்யூட்டான டெனிம் பினஃபோர் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் நான் வாங்கும்போது ஒரு 535 ருபீஸ் கிட்ட இருந்துச்சு. அண்ட் சைஸ் வந்துட்டு S to XL வரை இருக்குது. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா அபவ் த நீ தான் இருக்கும். இது டெனிம் கலர்னால எந்த கலர் டிஷர்ட் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் இதுக்கு. நெக்ஸ்ட் அகெயின் ஒரு A-லைன் ட்ரெஸ். இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இது பியூர் காட்டன், இதில் லைனிங்கும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா நீ லென்த் கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக லெக்கிங் கூட போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நெக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரில் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பின்னாடி நாட்டும் போட்டுக்கலாம். ஸோ சப்போஸ் ட்ரெஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா ஃபிட்டிங்காக தெரியும். அண்ட் ஸ்லீவ் எண்டில் வந்துட்டு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் காட்டன்னால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ட்ரெஸ். அண்ட் முக்கியமாக சம்மர் டைம்லலாம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ட்ரெண்டியாக ஸ்டைலிஷாகவும் இருக்கும், அட் சேம் டைம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த ட்ரெஸ் அகெயின் ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெஸ். இதோட சைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 284 ருபீஸ். 284க்கு வந்துட்டு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெஸ்ன்னு நான் சொல்வேன். இதோட பாடி வந்து ஃபுல் பிளாக், பட் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ப்ளஸ் இந்த ட்ரெஸ்ஸோட மாடல் பார்த்தீங்கன்னா பாடிகான் மாடல், அதாவது பாடியோட கொஞ்சம் லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் லென்த் வந்து நீ லென்த். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்துட்டு அகெயின் லெக்கிங் கூட பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஸ்டைலிஷாகவும் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஜீன் டாப். அண்ட் இது வந்து நல்ல ஒரு சாலிட் கலர் க்ரீன் வித் எம்ப்ராய்டரி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க நெக்கில். அண்ட் இதோட சைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்லேருந்து 16 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 260 ருபீஸ் கிட்ட இருக்கும். ஃபேப்ரிக் வந்துட்டு ரேயான் வித் ரவுண்ட் நெக் அண்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ். இந்த டாப்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த 2 டெனிம் ஜாக்கெட்ஸ் வந்துட்டு ஒரு காம்போ பேக்காக கிடச்சிது. இது மீஷோலேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து 450 ருபீஸ் கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். பட் குவாலிட்டி வந்து அந்த ரேட்டுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம ஜீன் மெட்டீரியல் மாதிரி ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வாங்கினது வந்துட்டு காம்போ பேக் ஆஃப் 2. அண்ட் இந்த காம்போ பேக்கில் வேறு கலர் காம்பினேஷன்ஸும் இருக்குது. நான் வாங்கினது வந்துட்டு லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ கலர். அண்ட் இதுவும் அகெயின் ஒரு பியூட்டிஃபுல் காட்டன் ட்ரெஸ். பட் லென்த் வந்துட்டு கொஞ்சம் அபவ் த நீ இருக்கும். நல்ல ஒரு ப்ளூ கலரில் அந்த ஒயிட் பால்கா டாட்ஸ் போட்டிருந்தது வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் வித் ரவுண்ட் நெக் அண்ட் கை ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ்ஸ். இதுவுமே வந்துட்டு லெக்கிங் கூட பேர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதே மாடலில் இன்னொரு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸும் எடுத்திருந்தேன்.
அண்ட் இது வந்துட்டு ஒரு சூப்பர் காம்ஃபி டிஷர்ட்னு சொல்லலாம். நல்ல ஒரு காட்டன் டிஷர்ட். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ஒரு 360 rupees கிட்ட இருந்தது. அண்ட் சைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஃபேப்ரிக் வந்து காட்டன் வித் ரவுண்ட் நெக், ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான். பட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நீ லென்த் கிட்ட வரும். இது ஆக்சுவலி ஒரு டிஷர்ட் தான், லாங் டிஷர்ட். வீட்டில் நைட் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெளியில் போகும்போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது. நெக்ஸ்ட் அகெயின் ஒரு டிஷர்ட் ட்ரெஸ் மாதிரி சொல்லலாம். டிஷர்ட் மாதிரியும் இருக்கும், ட்ரெஸ் மாதிரியும் இருக்கும். பட் இதோட லென்த் பார்த்திங்கன்னா நீ லென்த்தை விட கொஞ்சம் மேலே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு தை லென்த் கிட்ட இருக்கும்னு சொல்லலாம். இதோட பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து எதை நம்ம ஜீன் கூடயும் பேர் பண்ணிக்கலாம், இல்லைனா லெகிங் கூடயும் பேர் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பனியன் கிளாத் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். இந்த டாப் வந்துட்டு ஒரு ஜீன் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கர்ட் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 to 16 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்துட்டு 163 rupees கிட்ட இருந்தது. அண்ட் இதோட நெக் பார்த்தீங்கன்னா காலர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஷார்ட் ஸ்லீவ்ஸ். அண்ட் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் பிளெண்ட். அண்ட் மெட்டீரியல் வந்து பிளெயினாக இல்லாமல் கொஞ்சம் டெக்ஸ்டர்டாக இருக்கும். ப்ளஸ் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. செஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் டைட்டாகவும் கீழே கொஞ்சம் வீதியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் குர்த்தி ஃபார் கேர்ள்ஸ், பியோர் ஒயிட் இது. அண்ட் இதோட சைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டில் ஃப்ரீ சைஸ் வரை கொடுத்துருக்காங்க. அண்ட் லென்த் வந்துட்டு நீ லென்த் வரைக்கும் இருக்கும். அண்ட் ஸ்ட்ரெயிட் குர்த்தி தான் இது. அண்ட் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா இது காட்டன் பிளெண்ட். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 252 rupees. அண்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எம்ப்ராய்டரி பேட்டர்ன் மாதிரி ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுக்கு இன்னர் லைனிங் வந்து கொடுக்கல. ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இன்னர்ஸ் இல்லாமல் இதை போட முடியாது. நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்துட்டு 3/4 ஸ்லீவ்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிளெயின் டிஷர்ட் வாங்கியிருந்தேன், பிளாக் கலர், ஃபுல் ஹேண்ட். இந்த டாப்ஸ் வந்துட்டு ஒரு இன்னர் டிஷர்ட் மாதிரி போட்டுக்கலான்னு தான் வாங்கியிருந்தேன். மேலே ஒரு டெனிம் ஜாக்கெட் இல்லைனா ஏதாவது ஒரு ஷ்ரக் ஏதாவது போட்டுக்கலாம். அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்துட்டு ஃபுல் ஹேண்ட். அண்ட் சைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3 to 14 இயர்ஸ் வரை இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு 121 rupees. அண்ட் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு ஒயிட் டிஷர்ட், பிளெயின் ஒயிட் டிஷர்ட்டும் வாங்கியிருந்தேன். இதுவுமே அகெயின் ஒரு இன்னர் டிஷர்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளெயின் டிஷர்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டோன்னா அது கூட பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜீன்ஸ் ஸ்கர்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் இந்த இன்னர் டிஷர்ட் போட்டுட்டு மேலே ஏதாவது ஓவர் கோட் ஆர் ஷ்ரக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு ஒரு ரெட் கலர் பட்டியாலா வாங்கியிருந்தேன். இது வந்து சைஸ் வந்துட்டு ஃப்ரீ சைஸ் தான். அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இது ஐ திங்க் ஒரு 200 rupees கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய ஃப்ரில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் பட்டியாலா மாதிரி சூப்பராக இருக்கும் அதை வேர் பண்ணும்போது. அண்ட் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் தான். ஸோ வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல் ஒரு குவாட் செட் வாங்கியிருந்தேன். இதோட சைஸ் ரேஞ்ச் வந்துட்டு S to XL வரைக்கும் இருக்குது. இதோட ஃபேப்ரிக் வந்துட்டு ரேயான். நல்ல ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு குவாட் செட் இது. அண்ட் ரேயான் மெட்டீரியல்னால ரொம்ப சாஃப்டாக வந்தது ஃபேப்ரிக். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இது போட்டோன்னா. டாப் அண்ட் பேண்ட் செட்டாக தான் வருது. அண்ட் கொஞ்சம் லூஸாக இருக்கிறனால நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு. கை வந்துட்டு ஹாஃப் ஹேண்ட் தான். அண்ட் பேண்ட்டில் வந்துட்டு எலாஸ்டிக் வேஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னோடய ஃபேவரட். ஏன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக ட்ரெண்டியாக இருக்கும் இதை வேர் பண்ணால். அண்ட் முக்கியமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக 10 out of 10 தான் கொடுப்பேன். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ஒரு 450 to 500 ரேஞ்ச் கிட்ட இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் வித் ஸ்கர்ட். இதுவும் செட்டாக தான் வரும்.
அண்ட் இதோட சைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 13 இயர்ஸ் கிட்ட இருக்குது. அண்ட் இதுவுமே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் போட்டோன்னா. அந்த டாப் நெக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரில் மாடலில் வரும் அண்ட் ஃபுல் ஹேண்டு தான். அண்ட் ஸ்கர்ட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா நீ லென்த்தை விட கொஞ்சம் மேலே தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு ஷார்ட் மீடி மாதிரி சொல்லலாம். அண்ட் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் பிளெண்ட். அண்ட் டாப் வந்துட்டு பிளெயினாக இருக்காது, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக் போர்ஷனில் மட்டும் நெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக் போர்ஷன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்கர்ட்டோட மாடல் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெல்ட் போடுறதுக்கு ப்ரொவிஷன்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பெல்ட் போட்டுக்கலாம். பட் இந்த ட்ரெஸ் கூட பெல்ட் வராது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கேர்ள்ஸ் ட்ராக் பேண்ட்ஸ். இது ஒரு சூப்பர் காம்ஃபி ட்ராக் பேண்ட். அண்ட் இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் பிளெண்ட். அண்ட் நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு 271 rupees. அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்லேருந்து ஃப்ரீ சைஸ் வரைக்குமே இருக்குது. நல்ல ஒரு லூஸ் ஃபிட் பேண்ட் இது. அண்ட் வேஸ்ட் வந்துட்டு எலாஸ்டிக் வேஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, யோகாக்கு, இல்லை நார்மலாக வெளியில் போகிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் கம்ஃபின்னு சொல்லுவேன் இது. அகெயின் ஒரு பேண்ட், பட் இது வந்துட்டு இந்த லூஸ் பேகி பேண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஆங்கிளில் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல, எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி பேண்ட் இது. அண்ட் இது ரன்னிங், யோகா இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு காட்டன் பேண்ட், ஓகேங்களா. அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 359 rupees கிட்ட இருந்துச்சு. அண்ட் ஃப்ரண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இது வேரியஸ் சைஸஸில் கிடைக்குது. நல்ல வைடு லெக்காக இருக்கும், ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதுவும் அகெயின் ஒரு பியூட்டிஃபுல் பாடிகான் ட்ரெஸ் இல்லைனா டிஷர்ட் ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கலாம். அண்ட் இதோட சைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ப்ரைஸ் நான் வாங்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 350 rupees கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லீவ்லெஸ் அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா அபவ் த நீ லென்த். ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். நம்ம லெக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சச் உங்களுக்கு மிடி ட்ரெஸ் மாதிரியும் போட்டுக்கலாம் இது. அண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக். நமக்கு ட்ரெஸ்ஸு வந்து பார்க்க சின்னதாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ எந்த சைஸ்னாலும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவுமே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இது எதர் ஓவர் கோட் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட, ஆர் இன்னர் டிஷர்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த ஹால் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.